சரிங்க. அப்படி கடவுளே நீ உங்கள் பக்கமும் நான் இருந்து யோசிச்சு பார்க்குறேன் ஒரு நிமிஷம். கடவுள் இருக்காருன்னு வைங்க. கடவுள் உங்களை படைச்சிட்டாரு. கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு. இப்போ கடவுள் தானே நமக்கு எல்லாத்தையும் செய்யணும். நாம் ஏன் கடவுளுக்கு போய் செய்யணும்? நாம் நமக்கு திருமணமாகி குழந்த பிறந்துச்சு, மகன் மகன் இருக்காங்க. நாம தானே நம்ம மகன் மகனை பார்த்துக்கணும். இல்லை நம்மளோட பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்குவாங்களா? அது நம்ம முடியாமல் போகிறப்ப அது விடுங்க. நாம தான் குழந்தைங்களுக்கு கடவுள். கடவுள் தானே குழந்தைங்கள பார்த்துக்கணும். இல்லை நீ எனக்கு பிள்ளைங்க வந்து சொல்லுமா, நான் உனக்கு இது தரேன்ப்பா, நீ என்னை பார்த்துக்கோ. கடமை. கடமைன்னு சொல்கிறத விட உரிமை. நம்மால் படைக்கப்பட்ட உருவான உயிர் நம் குழந்தைங்க. நாம் பார்த்துக்கிட்டு ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது நாம் ஏன் கடவுளுக்கு வந்து காணிக்கை கொடுக்கணும்? கடவுள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா போங்க, சாமியை கும்பிடுங்க, திருநீர் வாங்கி பூசிக்குங்க. அங்கே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஒரு இடத்துல அமருங்க, அமைதியாக இருங்க, தியானம் பண்ணுங்க. கோயிலை மொல்லமாக அமைதியாக சுற்றி வாங்க. அங்கே உள்ள எனர்ஜி அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். அங்கே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கையேந்துவாங்க பார்த்தீங்களா? சாப்பாடு கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறவங்களுக்கு கொடுங்க. நீங்கள் கேட்குறவங்களுக்கு கொடுங்கவே, அது வேறு மாதிரி இருக்கும். உங்கள் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், அவங்களுக்கு அதை விட சந்தோஷமாக இருக்கும். நம்ம செய்யக்கூடிய வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பாவம் செய்கிறோம் பார்த்தீங்களா? அந்த பாவம்லாம் எப்படி போக்குறதுங்க? கஷ்டப்படுறவங்களுக்கு, பசியால் இருக்கிறவங்களுக்கு சோறு வாங்கி கொடுத்து அவங்கள பசியாற்றுங்க, உங்கள் பாவம் நீங்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுங்கள், நம்மளுடைய பாவம் நீங்கும். ஸோ முதியோர்கள், வயசானவங்க, அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை செஞ்சு கொடுங்க, நம்மளுடைய பாவம் நீங்கும். தானத்தில் சிறந்த தானம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரத்த தானம், கண் தானம், இந்த மாதிரிலாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் இல்லைங்க, அன்னதானம். அன்னதானம் அப்படிங்கிறது ஏன் கோயில், முக்கியமாக கோயில் இருக்கிற இடத்துல வந்து கொண்டு வந்தாங்க. கோயிலுக்கு வர யாரும் பசியோடு வரக்கூடாது. சாமி கும்பிட்டு போகும்போது யாரும் பசியோடு போகக்கூடாது. எல்லாமே இந்த சாப்பாடு தாங்க மனுஷனுக்கு. ஒவ்வொரு உயிருக்குமே, நம்ம மனுஷனுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிருக்குமே சாப்பாடு வேணும். ஒரு எறும்பாக இருக்கட்டும், ஒரு அமீபாவாக